இது எறும்புகளின் சாம்ராஜ்யம், எறும்புகளின் உலகம். எறும்புகளுக்குள் நடக்கும் சிறு கலகம். அவர்களுக்குள் என்ன கலக்கம்? ஏதோ குழப்பம். பிரச்சனையின் தீர்வுக்காக எறும்புகளின் அரசன் முடிசூடா மன்னன் இமயமலையும் உயர்ந்து வளர்க்கும் எறும்பன் குறும்பன் மன்னாதி மன்னன் இமயவரம்பனை புதிபாடி அழைக்கிறார்கள். மழைக்காலம் தொடங்கும் முன் உணவுகளை சேகரிக்க புறப்பட வேண்டும். எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. ஏன், என்ன ஆயிற்று? பிரபு, உணவு சேகரிக்கும் படை வீரர்களில் பாதி பேர் மெடிக்கல் லீவில் வீட்டிற்கு சென்று விட்டார்கள். என்ன மெடிக்கல் லீவா? என்னடா ஆச்சு சோல்ஜர்ஸ்க்கு? அண்ணா, சிலருக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், சிலருக்கு சுகர் கம்ப்ளைண்ட், இன்னும் சிலருக்கு பிபியோட சேர்த்து இதய கோளாறு. அவர்கள் சாப்பிட்ட சாப்பாடால் வந்த வினை மன்னா. என்ன சுறுசுறுப்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் பேர் போன நமக்கு இப்படி ஒரு சோதனையா? உணவால் பிரச்சனையா? எங்கே உணவு அமைச்சர்? நேற்றைய தலைமுறை மனிதர்கள் சாப்பிட்ட உணவுகளில் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைய தலைமுறை இளைஞர்களும் குழந்தைகளும் கொண்ட நவீன உணவுகளால் தான் எல்லா பிரச்சனையும். சொல்லும் சொல்லி கொலை. நமது பாரம்பரிய உணவுகளை விட அலாதியான ருசி. இப்பொழுது இந்த உணவுகளை நோக்கி பயணம் மேற்கொள்வோம். நமது பாரம்பரிய உணவுகளா இல்லை ஒரு கை பார்த்து விடுவோம். பிரபு, அங்கு வரும் அந்த பள்ளி குழந்தைகளை பாருங்கள். ஏய் டிங்கு, எங்க மம்மி எனக்கு நூடுல்ஸ் செஞ்சிருந்தாங்களே. பாவ் பாவ். அப்பா காசு கொடுத்தாங்க, காசுக்குள்ள செஞ்சாங்க. இன்னைக்கு அவங்க சாப்பிட போது மசாலா பூகிதா. கண்ட போய் பூகி வாங்கினா அம்மா சொன்னாங்க 2 நிமிஷம். காய்கறி கட்டி பூகி செஞ்சாங்க. சூட சூட பூகி அவனுக்கு சுத்தி சாப்பிட்டா. மற்றும் ஒரு ஸ்பூன் பூகில அம்மாவுக்கு மிச்சம் வச்சானே. பூகி 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 ஓடி பிங்கு. எங்க மம்மி கூட தான் எனக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தாங்க. லிபி பேசினார். இந்தியாவே சொல்கிறது உம்மா. என்னது புள்ளி வைத்த சிக்கல் குழம்பு தெரிகிறது? அண்ணா, அதுதான் நூடுல்ஸ். இன்றைய பிரதிநிதி மூசு வாட்டர் புட்டு. பார்க்கும்போதே அவள் எச்சு உரைக்கிறாள். அதை தேவதா, அதை மன்னா, அதை வாங்கி கொண்டு வா. சாப்பிட்டுக்கிட்டே குடி, குடிச்சுக்கிட்டே சாப்பிடு. சாப்பிட்டுக்கிட்டே குடி, குடிச்சுக்கிட்டே சாப்பிடு. சாப்பிட்டுக்கிட்டே குடி, குடிச்சுக்கிட்டே சாப்பிடு. சாப்பிட்டுக்கிட்டே குடி,
பீஸானா? ஆமாண்ணா ஆனா சாப்பிட்டா டேஸ்டா இருக்குமண்ணா. திருந்தாத ஜென்மமே. அமைச்சரே, இன்றைய தினம் இதே தினம் உடனே அவையை கூட்டுங்கள். மனிதர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, நல்ல உடை, நல்ல சுற்றுப்புற சூழல் என பார்த்து பார்த்து செய்கிறார்கள். ஆனால் எது நல்ல உணவு என்று தெரியவில்லையே. தெரிந்தோ தெரியாமலோ குப்பை உணவிற்கு பழக்கப்படுத்தி விடுகிறார்களே மனிதர்களுக்கு. அவர்களை பற்றி அவர்களுக்கே அக்கறை இல்லை. எறும்புகளான நாம் சொல்லியா கேட்க போகிறார்கள்? மனிதர்கள் அவர்களுடைய பாரம்பரிய உணவையே மறந்து மேற்கத்திய உணவு கலாச்சாரத்தில் சிக்கி தவிக்கின்றனர். ஆமாம் பிரபு, அது மட்டுமல்ல, மனிதர்கள் தங்களுடைய பாரம்பரிய உணவை மறந்து மேற்கத்திய உணவு கலாச்சாரத்தில் அடிமைப்பட்டு விட்டார்கள். எறும்பு சகோதரர்களே, நோயிலிருந்து காக்கும் கவசம், நோயுடன் போராடி வெல்லும் வீரனாகவும் உணவே உற்ற மருந்தாக செயல்படுகிறது. அதனால் தான் நாம் உழைப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பேர் போனவர்கள் என்று கருதப்படுகிறோம். இன்று முதல் நாம் பாரம்பரிய உணவுகளையே உண்ண வேண்டும். இயற்கை உணவுகளை சேகரிக்க வேண்டும். உணவே மருந்து, மருந்தே உணவு. உணவே மருந்து, மருந்தே உணவு. உணவே மருந்து, மருந்தே உணவு. So good, 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 good. ஐயையோ! ஆபத்து நம்மளை நோக்கி வந்துவிட்டது. எல்லாரும் பாதுகாப்பான உணவுகளை ஓடுங்க. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். புளியோதரையும் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு. புளியோதரையும் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு. மூணு கிழங்கு பாரு இதுவே எனக்கு சோறு. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமா